ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இதில் நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய், கடல் பாசி, 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடயே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பூண்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு அது கூட புதினா கொஞ்சமாக ஒரு 4-5 இலை தான் நான் சேர்க்குறேன். புதினா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சமையலில் இருக்கிற ட்ரிக் அண்ட் அந்த நுணுக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மெயினாக என்னென்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா நம்ம டைம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோமோ அதில் தான் நல்லா டேஸ்ட் வரும். நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம், பட் காஞ்ச மிளகாய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு செஞ்சு பார்க்குறேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது. நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு போட்டுட்டு தான் நான் செஞ்சு பார்ப்பேன். இன்றைக்கி முருங்கைக்காய் இருக்கேன்னு சொல்லிட்டு சேர்த்து பார்க்கலான்னு பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது கம்பல்சரின்னு கிடையாது. நீங்கள் அது சேர்க்காமலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மட்டனை நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சுருக்கேன். என்னோடய பாப்பாக்காக அது சூப்பு மாதிரி வச்சுருந்தேன். அந்த தண்ணி அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி தண்ணியை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மட்டனை நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன்.
மட்டனில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ரா மசாலா வாசனை வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு ஏற்ற தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். பட் நான் கொஞ்சம் இன்றைக்கி குழம்பா வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சீக்ரெட்டான இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தேங்காய் இல்லை, முந்திரி இல்லை, அந்த மாதிரி இல்லாத டைமில் இந்த ஒரு பொருளை வச்சு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருந்தது, ரொம்ப ரிச் லுக்கில் இருந்தது. லுக்லையும் டேஸ்ட்லேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது என்னென்னா வேர்க்கடலை எடுத்து கொஞ்சமாக எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ரீமியாக இருந்தது, ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருந்தது. இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லாவும் திக்காயிட்டும் வந்தது. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த அளவில் சேர்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை நல்லா தூவி விட்டுட்டு நம்ம ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோட சேனலை